ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட்டில் எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருப்போம் கோடில். அண்ட் ஆல்சோ சூடோ கோட் பார்த்துருப்போம் க்யூவில் ட்ராவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணி பார்த்துடலாம் கோட்லேயும். இந்த கோட் இதோட முடிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு க்யூ அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் க்யூ இன்டிஜர் மை q equal to new q of இப்போ என்ன பண்றோம், q டாட் ஆடா q ஓட டேட்டா ஸ்ட்ரக்சர் இது ஃபங்க்ஷன்ஸ் வந்து போச்சு. q in java கரெக்ட் தான். q டாட் ஆடா என்னது q ஃபங்க்ஷன்ஸ் ஆட் தான் கரெக்ட். q டாட் q டாட் ஆட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஆட் பண்ணியிருக்கணும் இல்லையா? என்னத்தை ஆட் பண்ணலாம்? எப்படி நம்ம ஒன் ஆட் பண்ணுவோமா? ஓகே, நம்ம ஒன்னு ஆட் பண்ணோம்னா எப்படி அங்கே ஒன் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும்? அது ஆல்ஃபபெட்ஸாக இருந்தா ஓகே. நம்ம இன்டீஜர் கியூ டைப் வந்துட்டு இன்டீஜர் தான் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு எப்படி தெரியும் நமக்கு? ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி எடுக்கிறது? சரி, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஆட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா அப்புறம் ஏன் அங்கே ஒன் ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்னொரு டைம் ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ஆட் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ க்யூவில் ஒன்று ஆட் பண்ணிட்டோமா? ஃபார் int I equal to 0, I less than adj list adjacency list dot length I plus plus adjacency list ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுவோம். அதாவது இந்த 1 2 3 4 5 இது இப்படி ட்ராவல்ஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு இதுக்குள்ள j equal to 0, j less than adjacency list of I dot size j plus plus இங்கே வந்துட்டு 0th இண்டெக்ஸில் இது 1 based index. ஸோ 1 equal to இப்போ வந்துட்டு இங்கே என்ன ட்ரை பண்ணணும்னா if q dot size not equal to 0 ஏதாச்சும் அப்படி இருந்துச்சுன்னா க்யூவில் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா டாப் equal to 0ன்னு வச்சுருக்கேன். நாட் equalனா டாப் equal to q டாட் பாப். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி டாப்பில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இது வந்துட்டு வெளியே வரணும் இல்லையா? இது உள்ளே வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? கண்ட்ரோல் எக்ஸ். ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு ட்ராவர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? க்யூவில் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். இப்போ க்யூ டாட் ஆட் adjacency list of I dot get j. இருங்க, இப்போ எதுக்கு நம்ம முதல்ல எல்லாத்துக்கும் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்? இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னுன்னு எடுத்தோம்னா ஒன்னோட இண்டெக்ஸில் என்னென்ன நெய்பர்ஸ், ஒன்னோட நெய்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து ஆட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இங்கே இப்படி போட்டோம்னா எல்லாத்தோட நெய்பர்ஸும் இல்லை ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ இது எனக்கு தேவையே இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ நான் வந்துட்டு எதனோட இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா டாப் எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அந்த எலமெண்ட்டோட இதில் நெய்பர் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்றுன்னு எடுத்தோம்னா ஒன்னோட லிஸ்ட்டில் என்னென்னவெல்லாம் இருக்குது. இப்போ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒன்னோட லிஸ்ட்டில் என்னென்னவெல்லாம் இருக்குன்னா 2 1 3. அப்போ 2 1 3 மட்டும் தான் ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ
ஒன்னுங்கிற பொசிஷனில் என்னென்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்றுங்கிற பொசிஷன் இருக்கிற லிஸ்ட்டில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் நான் கியூவில் ஆட் பண்ணுறேன். அது வந்துட்டு இப்படி ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, அண்ட் இந்த கமெண்ட்லாம் தூக்கி விட்டுறலாம் இப்போ. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணலான்னா ஒயிலில் போட்டு வச்சிடலாம். ஸோ தட் இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒயில் சைஸ் இல்லாதப்போ ஏதாச்சும் டேட்டா இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு டேட்டாவாக இருக்கிறப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை தூக்கிடுவோம். தூக்கிட்டு அந்த எலமெண்ட்டோட அந்த எலமெண்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டில் அந்த இருக்கிற பொசிஷனில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை எல்லாம் எடுத்து கியூவில் ஆட் பண்ணிவிடுவோம். மை கியூ, ஏன் கியூன்னு போட்டிருக்கேன், கண்ட்ரோல் சி, மை கியூ எல்லா இடத்துலையும் மை கியூன்னு மாற்றிருக்கு, இங்கே கியூன்னு மாற்றிடலாம். ஓகே ஓகே, இப்போ இது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கலாம். above code the above code is the correct approach for breadth first search தானே பண்ணோம் நம்ம. பார்க்கலாமா, நோன்னு சொல்ல போகிறான்னா your syntax and logical errors that will be corrected. Okay, is incorrect. Cube வராதா, queue is an interface and cannot be instantiated. ஓ linked list போடணும். சரிப்பா போட்டுடலாம். நான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல queue is an object not a class, so you should use queue data. என்ன சொல்லிட்டானுங்க, queue data இருந்தான்னு நானும் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று நான் போட்டிருக்கேன். இங்கேயும் queue dot add போட்டிருக்கேன். ஓகே, t dot pop instead of pop correct is poll. ஓ ஓகே, ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு பாப் இல்லையா, போலாம். Queue in Java uses poll instead of pop. Okay, incorrect loop variable in the for loop you are using I equal to 1, but I is not defined inside the loop. The correct variable should be top. Top தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஓகே யா ஓகே, நம்ம இங்கேயும் டாப் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆமாம், ஏன்னா நம்ம மாற்றணும் இல்லையா, அங்கே அதுக்கு மாற்றினதுக்கப்புறம் கீழே மாற்றாமல் மேலே மட்டும் மாற்றிருந்தோம். வேறு ஏதாவது விட்டுருக்கோமா, மிஸ்ஸிங் விசிட்டட் அரே. ஓகே கரெக்ட். இப்போ எதெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விசிட்டட் அரே நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஓகே பி ஓகே, இந்த விசிட்டர் அரே மேண்டேட்டரி கிடையாது இல்லையா, கேட்டு பார்க்கலாம். மேண்டேட்டரின்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா. ஏன் மேண்டேட்டரியாக இருக்கும்னா அப்போ தான் நம்ம திரும்ப திரும்ப விசிட் பண்ணாமல் இருப்போம். ஸோ இங்கே சப்போஸ் நம்ம ஓகே ஒரே நோட திரும்ப திரும்ப விசிட் பண்ணக்கூடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விசிட்டர் அரே போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம தான் க்யூவில் ஆட் பண்ணி பாப் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ அதனால் அது வேண்டியதுலேயே நினைக்கிறேன். ஸோ செக் கேட்டு பார்க்கலாம் அதையும். Since we are using queue to pop elements, do we mandate to use visitor array? Yes, even though we use queue, in most cases, the queue helps in processing nodes in the correct order. Okay, correct.
ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபைனைட் லூப்ஸ் இந்த சைக்ளிக் கிராஃப்ஸ். ஓகே, சைக்ளிக் கிராஃப்ஸா இருக்கிறப்போ, அதாவது நம்ம பார்த்த கிராஃப்ல நமக்கு விசிட்டட் அரே கன்ஃபார்ம் இல்லாமயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் சைக்ளிக் கிராஃப்ஸா இருந்தா நாம திரும்ப திரும்ப போய்க்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 4க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, 5க்கு அப்புறம் எதுவும் இல்லை, 6க்கு அப்புறம் எதுவும் இல்லை, 7க்கு அப்புறம் எதுவும் இல்லை. அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் அதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சாரி, 1 2 3 4 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்ரோச் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ ஒன்னோட நெய்பர்ஸ் என்னது? 2, 5. 2ஓட நெய்பர்ஸ் 1, 3. 3ஓட நெய்பர்ஸ் 2, 4. 4ஓட நெய்பர்ஸ் 3, 5. 5ஓட நெய்பர்ஸ் 1, 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1ல் ஆட் பண்ணியிருப்போமா? க்யூவில் 1 இருக்குமா? ஸோ இப்போ ஒன்னோட நெய்பர்ஸ் நம்ம எடுத்தோம்னா க்யூலேருந்து 1 தூக்கிடுவோம். ஒன்னோட நெய்பர்ஸ் என்னது? 2, 5. 2 and 5. இப்போ நம்ம 2 அடுத்து க்யூவில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 2. 2வை தூக்கிட்டோம்னா 2ஓட நெய்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். 2ஓட நெய்பர்ஸ் என்னது? 1 and 3. 1 and 3. ஸோ அப்போ அடுத்து 5. க்யூவில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 5. 5வை தூக்கிடுவோம். 5ஓட நெய்பர்ஸ் என்னது? 1 and 4. 1, 4. அடுத்து என்ன இருக்கு? க்யூவில் ஃபர்ஸ்ட் 1 இருக்கா? திரும்பி 1 தூக்கிட்டோம்னா 1ஓட நெய்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். 1ஓட நெய்பர்ஸ் என்னது? திரும்பி 2 and 5. ஆனா பார்த்தோம்னா 1, 2, 5 ஏற்கனவே இது ரிப்பீட் ஆயிடுச்சு இல்லையா? திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆயிட்டே வரும். ஏன்னா இது வந்துட்டு சைக்ளிக் கிராஃப். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண முடியாது அண்ட் இன்ஃபினிட் லூப் எரர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா நம்ம விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் அரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு இன்டீஜர் அரே எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம பூலியன் யூஸ் பண்ணுறது பெட்டர். நான் பூலியன் அரே யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பூலியன் அரே யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன செக் பண்ணலான்னா இந்த இதில் க்யூவில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை விசிட் பண்ணிட்டோமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இது வேற. ஓகே, ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பூலியன் அரேல என்னென்னவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோமோ, அதாச்சும் இந்த க்யூவில் என்னென்னவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோமோ, அப்போ இந்த பூலியன் அரேல என்ன பண்ணுவோன்னா, இப்போ 1 ஸ்டோர் பண்ணுறேன்னா அங்கே வந்துட்டு பூலியன் அரேல 1ல் வந்துட்டு ட்ரூன்னு மார்க் பண்ணிடுவேன். ஸோ இப்போ 2 ஆட் பண்ணுறேன்னா 2ங்கிற பொசிஷனில் நான் திருப்பி ட்ரூ மார்க் பண்ணிடுவேன். ஸோ நான் திரும்பி அடுத்து நான் க்யூவில் ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த பூலியன் அரேல அந்த பொசிஷனில் ட்ரூ இருக்கா ஃபால்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த க்யூவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி லாஜிக் எழுதிட்டேன்னா ஒரே இது 2 டைம் வராது, டூப்ளிகேட்ஸ் வராது. அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம இந்த கியூ யூஸ் பண்ணுவோம். சாரி, பூலியன் விசிட்டட் அரே யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான்.